Hello students, in the video we will talk about exercise 1.4 question number 9. Padi வந்து 49. இப்போ வாங்க question பார்க்கலாம். If the functions f is defined by f of x equal 3 இருக்குதான் x plus 2 க்கு வந்து x greater than 1. Okay, ரெண்டுக்கு வந்து minus 1 less than or equal x less than or equal 1. X minus 1 okay, minus 3 less than x less than minus 1. Find the values of கொடுத்துட்டு 4 சம் கேக்குறான். அதாவது இந்த சார்பு f ஐ வரையறுக்கப்படுமையானால் f of x equal to கொடுத்துட்டு 4 கணக்கு கேக்குறான். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொன்றும் f of x ன்னு எடுத்து எழுதிக்கலாம். First solution f of x equal sorry f of 3க்கு தான் இது x plus 2 f of x equal to x plus 2. இப்போ x ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். x greater than 1 ஒன்றை விட x ஓட மதிப்பு அதிகமா இருக்கு. அப்போ x equal ஒன்றை விட அப்போ என்ன வரும்? 2 3 4 5 6 எக்ஸெட்ரா இப்படியே போயிடும். ஓகேங்களா? x ஓட மதிப்பு இது ஒன்றுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2 f of x equal 2ன்றான். இதுக்கு x ஓட மதிப்பு பாருங்க மைனஸ் 1 less than or equal minus 1 less than or equal to அப்போ minus 1 வரும். அடுத்தது இதை விட பெரிய நம்பர் எது? 0. ஓகே, less than or equal 1 அப்போ கமா 1 மைனஸ் 1 விட அதிகமா இருக்கணும், 1 இருக்கணும்ன்றான். அப்போ minus 1 0 1 அந்த நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடுத்தது பாருங்க x மைனஸ் இது f of x equal to x minus 1 minus 3 விட அதிகமா இருக்கணும் x ஓட மதிப்பு, ஆனால் minus 1 விட குறைவா இருக்கணும்ன்றான். அப்போ minus 3 விட அதிகமா இருக்கணும்னா அப்போ x equal என்ன இருக்கும்? minus 2 minus 1 சொல்றோம். ஆனால் minus 1 விட குறைவா இருக்கும். அப்போ minus 1 வராது, minus வருங்க minus 1.9 minus 1.8 minus 1.7 minus 1.6 minus 1.5 minus 1.4 minus 3 minus 1.2 minus 1.1 இங்க 1. அப்போ 1 விட சின்ன நம்பர்ஸ். ஓகே, 1 விட சின்ன நம்பர் சொல்றோம். மைனஸ் 1 விட சிறியது. ஓகேங்களா? இப்ப பாருங்க மைனஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. மைனஸ் 3 விட பெருசா இருக்கணும். அப்போ மைனஸ் 2. அதே போல மைனஸ் 1 விட குறைவா இருக்கணும். இதுதாங்க. ஓகே, இந்த நம்பர் எக்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கணக்கா கண்டுபிடிக்க போறோம். இப்போ f of ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன சொல்றான்? f of 3 f of 3 ஓட மதிப்பு என்னன்னு கேட்கறான். சரி, f of 3 இப்போ 3 எங்க வருதுன்னு பார்க்க போறோம். 3 எங்க வருது பாருங்க. அதோ x ஓட மதிப்பு 2 3 4 5 6 அப்போ 3 இதுல தானே இருக்கு. அப்போ f of x equal x plus 2 f of x ஓட மதிப்பு x plus 2. அப்போ x இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்றோம். நம்ம f of 3 ஓட மதிப்பு தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அதனால f of 3 plus 2 equal என்ன வரும்? 5. அப்போ f of 3 ஓட மதிப்பு என்ன? 5. f of 3 ஓட மதிப்பு 5. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டோம் இல்லையா? f of 3 equal to 5. ஓகே, அடுத்தது செகண்ட் f of 0. அடுத்த क्वेश्चंस என்ன? f of 0 ஓட மதிப்பு கண்டுபிடி 0. செகண்ட் f of 0. ஓகே, 0 எங்க வருதுன்னு பார்க்கலாம். x ஓட மதிப்பு 0 வரணும். அப்ப பாருங்க 3 இதுல வருது இல்லையா x ஓட மதிப்பு. அப்போ f of x equal to 2. அப்போ f of 0 equal என்ன வரும்? x க்கு எடுத்துட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணி இதுல x இருக்கா? இல்லையே. அதனால 2 அப்படியே போட்டுக்கோ. அப்ப f of 0 ஓட மதிப்பு
2 முடிஞ்சிடுச்சுங்களா? ஓகே, தேர்ட் ஒன், தேர்ட் பார்க்கலாங்களா? Third, f of minus 1.5, f of minus 1.5 பார்க்கிறோம். f of minus 1.5 என்ன வருது பாருங்க, இது தொடர்ச்சிங்க. f of minus 1.5, இந்த minus 1.5 எதில் இருக்கு பாருங்க, minus 2, minus 1.9, minus 1.8 இதுல வருது. அப்போ இங்க வருது இல்லைங்களா, minus 1.5. அப்போ f of x equals x minus 1. அப்போ x இருக்க இடத்துல minus 1.5 சப்ஸ்டிட் பண்ணுங்க. minus 1.5 minus 1.5 minus 1. இப்போ ரெண்டுமே மைனஸா இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஆட் பண்ணா minus 2.5 minus 2. எதனுடைய மதிப்பு, f of minus 1.5 ஓட மதிப்பு minus 2.5. ஓகே, இப்போ அடுத்தது fourth sum. ஓகேங்களா, fourth sum தான் இருக்கு, பார்க்கலாம். f of 2 plus f of minus 2 ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ x ஓட மதிப்பு 2, x ஓட மதிப்பு 2. அப்போ that's equal to x plus 2. ஃபங்க்ஷன் x plus 2, இது ஒரு பிராக்கெட், பிளஸ் அடுத்தது f of minus 2, x ஓட மதிப்பு minus 2, x ஓட மதிப்பு minus 2 இங்க இருக்கு இல்லையா, அப்போ அதோட மதிப்பு x minus 1. இப்போ x இருக்கிற இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, இந்த x ரேட்ல minus 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டிட் டைரக்டா மார்க்லாம் போடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக தான் போடுறோம். ஓகே, அப்போ x ரேட்ல என்ன பண்ற, 2 பிளஸ் 2. ஓகே, x ரேட்ல என்ன சப்ஸ்டிட் பண்ண, 2 பிளஸ் x ரேட்ல minus 2 minus 1 சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4. எப்படி, இங்கேயும் பிளஸ் 2 இதுவும் பிளஸ் 2, 4 ஆயிடுது. இது பாருங்க, இங்கேயும் மைனஸ் இருக்கு, பிளஸ் minus 3. ஓகேங்களா, தட்ஸ் ஈக்குவல். இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ணுங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 4 minus 3 equal to 1. எதனுடைய மதிப்பு, therefore f of 2 plus f of minus 2 equal to 1. ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் 4 கணக்குடைய ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்த 4 கணக்குடைய ஆன்சரும் எடுத்து கீழே அழகா எழுதி பாக்ஸ் கட்டி போட்டா, அந்த பாக்ஸ்ல எழுதிட்டா ஆன்சர் அவங்க டிக் பண்ணது ஈஸியா இருக்கும், உங்களுக்கும் புரியும். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு கணக்குடைய விடைகளை கீழே எழுதலாம். இப்ப இந்த 4 கொஸ்டினுடைய ஆன்சரை எழுதிட்டேன். f of 3 ஓட மதிப்பு 5 கண்டுபிடிச்சா அந்த விடை இங்க எழுதிட்டோம். f of 0 ஓட மதிப்பு 2 கண்டுபிடிச்சா அதை எழுதிட்டோம். f of minus 1.5 ஓட மதிப்பு minus 2.5 கண்டுபிடிச்சோம். f of 2 plus f of minus 2 ஓட மதிப்பு 1ன்னு நம்ம ஏற்கனவே விடைகளை கண்டுபிடிச்சோம். அந்த விடைகளை தான் இங்க எழுதிருக்கிறோம். ஓகேங்களா, இது எழுதி அழகா நீங்க ஒரு பாக்ஸ் கட்டிட்டு சொல்யூஷன் ஆன்சர் விடை எழுதிட்டீங்கன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், செகண்ட் கரெக்டா, தேர்ட் ஓகே டிக் பண்ணி 5 மார்க் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ இந்த கணக்கு நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதே போல கணக்கு அடுத்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 10 அடுத்த வீடியோல சொல்லி தர போறேன். ஓகே, இது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கணக்கு உங்களுக்கு புரியும், நீங்களும் பயிற்சி பண்ண முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. ஓகே, அதிக மதிப்பெண் பெறுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச், பாய்.